இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்ல போறாங்க, டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருக்குன்னா இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு. எல்லோரும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம். அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம். அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில, சமுதாய பணியில் இருக்கிற முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்துல அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க, வண்டியை புடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம 10 நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தான் பொறுப்பு. ஏன்னா காருக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்காரு. இதுல ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணா எப்படிங்கன்னா? அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க. சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னா நம்மளே 4 பேர் திட்டுறான். எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்? உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா? ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறுங்க. காவல்துறை அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கன்னா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் தப்புன்னு நான் சொல்ல, உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும். நீங்க முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளிச் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும், நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் அந்த பிளிச் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணா எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராபிக் பிளிச் எடுக்கிறார், டிராபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா? திருமாவளவன் அவர்கள் விஜய பாஜக ஒரு கருவியை பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணிகளுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பாஜக திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா. ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க? எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்? நீங்களே வெளிப்படையா பாருங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு, நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரியாது. அதாவது நானே ஒருத்தர் அங்க அனுப்புவேன், அந்த கட்சிக்கு போனவரே முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவாரு, ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் நடந்துக்கல. இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சியை திட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்களா? உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சமீப காலமாகவே பள்ளிகள்ல பள்ளி மாணவர்கள் விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு? அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியா போறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டா? இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும். அதே தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் இன்னைக்கு கல்லூரிக்குள் நுழைஞ்சு, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு இதே டிராமா அங்கே பண்றாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா, இல்ல யாரோ செய்யறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்னைக்கு உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு 1/2 நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விடுறீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள் நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிருஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி